என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக, இன்று இந்த பொல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அல்லது பொல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள், நம்முடைய பிள்ளைகள் சந்திக்க வேண்டிய பல்வேறு போராட்டங்கள், சோதனைகள், இந்த பொல்லாத உலகத்திலே உலாவுகிற கர்ச்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாமோ, எவனை எப்படி விழுங்கலாமோ என்று உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் அழிப்பதற்காய் வகை தேடி சுற்றித் திரிகிற அந்த பொல்லாத பிசாசின் எல்லா கண்ணிகளிலும் இருந்து நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமாய் நம்முடைய பரிசுத்த தூதர்களாம் தேவதூதர்களின் உதவியை வேண்டி இந்த நல்ல உபவாச தினத்திலே 9ஆம் நாளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள், மறந்து விடாதிருங்கள். ஐயா, உங்கள் பிள்ளைகள் எங்கே எங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அல்லது எந்த நாட்டிலே எந்த தேசத்திலே யாரிடம் யாருடைய கையிலே அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக இன்று நாம் ஒரு சோடாய் நின்று என் அன்பு சகோதர சகோதரிகளோடு ஜெபிக்க முடியும். இந்த வல்லமையான ஜெபம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற இந்த மகிமையான அற்புதமான ஜெபம் நிச்சயமாய் பாதாளத்தின் அஸ்திபாரங்களை அசைக்கும், பிசாசின் வல்லமைகளை நிர்மூலமாக்கும். பிசாசு கட்டி வைத்திருக்கிற கண்ணிகள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளை எங்கே எப்படி எதை கொண்டு யாரை கொண்டு கட்டினானோ எல்லா கட்டுகளும் கண்ணிகளும் சங்கிலிகளும் தெரிக்கும். மக்கா சந்து ருக்கமரதரபோ சந்துருமலர சந்து ருக்கமரதரபோ. இந்த மகிமையான ஜெபம் நிச்சயமாய் நன்றாய் கவனியுங்கள். நாம் இங்கே இருந்து ஏறெடுக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இங்கே இருந்து ஏறெடுக்கிற இந்த மகிமையான ஜெபம் நிச்சயமாய் எல்லைகளை தாண்டி, கண்டங்களை தாண்டி, கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய, தேசங்களை விட்டு தேசம் பாயக்கூடிய பல்வேறு ஏவுகணைகளை காட்டிலும், ராக்கெட்டுகளை காட்டிலும் மறந்து விடாதீர்கள். இது ஒன்றும் சந்தேகம் இல்லை. எல்லா ஆயுதங்களை காட்டிலும் வல்லமையான ஆயுதங்களாய் இவைகள் கடந்து சென்று பிசாசின் வல்லமைகளை வேறறுக்கும், பிசாசின் கண்ணிகளை நிர்மூலமாக்கும். எல்லா கட்டுகளிலும் காவல்களிலும் எல்லா சிறையிருப்புகளிலும் இருந்து உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாய் உங்களையும் என்னையும் ஐயா உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காய் கர்த்தராகிய நம்முடைய ஆண்டவர் தேவ தூதர்களை வைத்திருக்கிறார் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயோ என் மகள் தனிமையாயிருக்கிறாளே, என் மகன் தனிமையாயிருக்கிறானே, அவனுக்கு துணையாயிருப்பவர்கள் யார்? கவலைப்படாதிருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. ஐயோ என் மகளை யாரோ பின் தொடர்கிறது போல கனவுகளை காண்கிறேன். என் மகளுக்கு ஏதோ ஆபத்து வரும் போல் கேள்விப்படுகிறேன். ஐயா, என் பிள்ளைகள் எல்லாம் தனியாயிருக்கிறார்கள். நான் எப்படி அவர்களை பாதுகாப்பது, எப்படி அவர்களுக்காய் ஜெபிப்பது, யார் அவர்களை பாதுகாப்பார்கள் என்று ஒருவேளை நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாளும் பயப்படாதிருங்கள், ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள். இந்த அற்புதங்களின் ஆண்டவர் நிச்சயமாய் அதிநிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஐயா, அவரை நம்பி இருக்கிறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும் அருமையான தேவ பிள்ளைகளே. உங்க பிள்ளைகளையும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் தேவனுடைய கரத்தில் இருக்கும் பொழுது, தேவனுடைய கரத்தில் இருந்து யார் உங்களை பறித்துக் கொண்டு செல்ல முடியும்? ஒருவனும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய பாதுகாப்பில் இருந்து யாரும் எவரும் எந்த சக்தியும், ஒருவேளை என் அன்பு சகோதர சகோதரிகளில் பலர் பயப்படலாம். ஐயா, என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒருவேளை மருந்து வசியம் வைத்து விட்டார்கள் போல் தெரிகிறது. என் பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு போகும்படியாய் என் பிள்ளைகளை சங்கிலிகளினால் கட்டி கொண்டு போவது போல் நான் சொப்பனம் காண்கிறேன். ஐயா, எனக்கு என் பிள்ளைகளை குறித்த பயம் என் இருதயத்தை அடைக்கிறது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. கேள்விப்படுகிற அல்லது பார்க்கிற, நான் கவனிக்கிற காரியங்கள் எல்லாம் ஒருவேளை என் மகன் கெட்டு போவானோ, இதோடு அவர்கள் அழிந்து போவார்களோ என்பது
போன்ற சூழ்நிலைகள் தெரிகிறது. என்ன செய்யலாம் என்று நீங்கள் கதறிக்கொண்டிருந்தாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஓ பரிசுத்த ஆவிக்குள்ளே நன்றாய் கவனியுங்கள். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அறியாதிருக்கிற நாம், ஏனென்றால் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், எந்த முதலையின் வாயிலே அகப்படுவது போல, எந்த காண்டாமிருகத்தின் கொம்புகளிலே அகப்படுவது போல, எந்த சிக்கல் சூழ்ந்த இடங்களிலே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள் என்பது ஒருவேளை நீங்கள் அறியாமல் இருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை எந்த விதமான முள்ளுகளுக்குள்ளும் தேளுகளுக்குள்ளும் நெருஞ்சில்களுக்குள்ளும் இருப்பது போன்று எங்கேயோ யார் வீட்டிலோ அல்லது ஏதோ வேலை செய்கிற இடங்களிலோ எங்கோ அகப்பட்டு அவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் கவலைப்படாதிருங்கள். கவலைப்படுவதனால் எவன் தன் உயரத்திலே நீளத்திலே ஒரு முழத்தை கூட்ட முடியும்? அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள். நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றையும் குறித்து தேவனிடத்திலே தெரியப்படுத்துங்கள். நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடே ஜபத்தோடும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் எல்லாவற்றையும் நம்முடைய கர்த்தராகிய தேவனிடம் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் வந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் உங்கள் ஆத்துமாக்களையும் வந்து சூழ்ந்து கொள்ளும். யாரையா? எப்படி? ஆவிகளாயிருக்கிற தூதர்களின் ஆளுகை உங்களை சூழ்ந்து கொள்ளும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் சமாதானமாய் இருப்பீர்கள், பயப்படாதிருங்கள். எந்த வழியிலும் எந்த சூழ்நிலையிலும் நம்புங்கள். சங்கீதம் 91:11 சொல்லப்பட்டிருக்கிறபடி உங்கள் வழிகளில் எல்லாம் உங்களை உங்கள் பிள்ளைகளை காக்கும்படி mighty God உங்களுக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் வழிகளில் எல்லாம் உங்கள் பிள்ளைகளுடைய வழிகளில் எல்லாம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் காக்கும்படியாய் நிச்சயமாய் கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உங்கள் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளுடைய பாதங்கள், ஐயா நான் படிக்கத்தானே அனுப்பினேன், கல்லூரிக்குத்தானே வேலைக்குத்தானே அனுப்பினேன், நம்பி அல்லவா அனுப்பினேன், என் மகள் என் மகன் இவ்வளவு நல்லவர்கள், ஆமென், அவர்களை நம்பினேன், நிச்சயமாய் அவர்கள் நல்லவர்கள் தான். எங்கே எப்படி அகப்பட்டார்கள் என்று தெரியவில்லை. ஏதோ சிக்கலிலே, ஏதோ வேடன் கண்ணியிலே அகப்பட்ட குருவிகள் போன்று, ஐயா பொல்லாத வீரர்கள் கையிலே அகப்பட்ட மான்களை போன்று என் பிள்ளைகள் பிடிபட்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள். உங்கள் பிள்ளைகளின் பாதங்கள், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பாதங்கள் என் பாதங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளின் பாதங்கள் எல்லாம் கல்லிலும் வேறு எங்கிலும், ஐயா வேறு எங்கிலும் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இடராதபடிக்கு, இடறி விழுந்து விடாதபடிக்கு அவர்களை தங்கள் உள்ளம் கைகளிலே ஏந்தி கொண்டு போகும்படியாய் கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். இன்றே இப்பொழுதே அது நடக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் குளோரி எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது இது போன்ற மகிமையான சமாதானம் உண்டாவதோடு ஒரு பெரிய பாதுகாவல் உண்டாகும் என்பதை மறந்து விடாதிருங்கள். அப்பொழுது என்ன நடக்கும்? அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அல்லது உங்கள் சூழ்நிலைகள் என்ன ஆகும்? சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நடந்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவீர்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து, என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் இதை கேட்கிற இதோடு எங்களோடு ஜெபிக்கிற பிள்ளைகளே, நீங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மேல் நடப்பீர்கள். விரியம் பாம்புகளாய் சிங்கங்களாய் உங்களை சேதப்படுத்த நினைக்கிற பொல்லாதவைகளின் மீது நீங்கள் நடப்பீர்கள். நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவீர்கள். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. ஐயா, எந்த வாத பிடிச்ச பயலும் எந்த வாத பிடிச்ச மனுஷனும் உங்கள் கூடாரத்தை அணுக முடியாது. உறுதியாய் நம்புங்கள், உறுதியாய் நம்புங்கள். நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளையும் ஐயா, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் எந்த பிசாசின் கண்ணிகளிலும் இருந்து பாதுகாக்கும்படியாய் நம்மை சுற்றிலும் மகிமையான மகத்துவமான தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நன்றாய் நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்காக தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட வேண்டுமானால், இது ரொம்ப முக்கியமான காரியம். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகள் எங்கோ இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்காகவும் கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட வேண்டுமானால், நன்ற கவனிங்க, கட்டளையிட வேண்டுமானால் நாம் இந்த விண்ணப்பத்தை அவரிடம் வைக்க வேண்டும். நல்ல கவனிங்க. என் தெய்வமே, நீங்க கேட்கலாம், என் தெய்வமே, எங்கள் ராஜாவே, ஐயா, என் பிள்ளைகளுக்காக, எங்கள் ராஜாவே, எங்கள் பிள்ளைகளுக்காக, ஓ லார்ட், உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. எங்கோ அகப்பட்டிருக்கிற என் மகளை, எங்கோ அகப்பட்டிருக்கிற யாரிடமோ சிக்க போகிற அல்லது சிக்கி கொண்டிருக்கிற சிக்கிவிட்ட என் பிள்ளைகளை மீட்கும்படியாய், அல்லது எங்களுடைய பிள்ளைகள் எங்கும் எதிலும் எந்த கல்லுகளிலும் இடறி போகாதபடிக்கு என் தெய்வமே அவர்களை பாதுகாக்கும்படியாய் நீர் உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். என் தெய்வமே, உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஐயா, உம்முடைய தூதர்களே என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய மகனை மகளை எந்த நாட்டில் இருக்கிறார்களோ அந்த நாட்டிலே, எந்த பட்டணத்தில் இருக்கிறார்களோ அந்த பட்டணத்தில் இருந்து அவர்களை பாதுகாக்கும்படியாய், அவர்களை தங்கள் உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போகும்படியாய் உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவீராக என்று நீங்கள் ஜெபிக்கிற இந்த வல்லமையான ஜெபம் நிச்சயமாய் மிகுந்த பலனுள்ளதாய் இருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் mighty God, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. வாதைகள், வாதைகள் போன்ற மனிதர்கள், வாதைகள் போன்ற மனுஷனோ மனுஷியோ உங்கள் கூடாரத்தை ஒரு நாளும் அணுக முடியாது. நிச்சயமாய் நம்புங்கள். மத்தேயு 13:41 சொல்லப்பட்டிருக்கிறபடி மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அல்லேலூயா. அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடறல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அக்கினியிலே கொண்டு போடுவார்கள். ஓ குளோரி. அன்பு தேவ பிள்ளைகளே, மனுஷகுமாரனோ நம்முடைய ஆண்டவரோ தம்முடைய தூதர்களை அனுப்புவார். எதுக்கு அனுப்புவார்? உங்க பிள்ளைகளை, உங்களை பாதுகாக்கும்படியாய் அனுப்புவார். அவர்கள், அந்த அற்புதமான தூதர்கள், அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற, நல்ல கவனிய, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆகிய நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவருடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாய் இருக்கிறோம். அவருடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாய் இருக்கிறோம். ஆகையினால் அவர்களை, இந்த அற்புதமான தூதர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடறல்களையும், உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் முன்பாக வைக்கப்பட்ட கண்ணிகள், எல்லா கண்ணிகள், வலைகள், எல்லா விதமான சூதுகள், சதிகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவார்கள். அக்கிரமம் செய்கிறவர்களையும் தூக்கி அப்புறப்படுத்துவார்கள். மறந்து விடாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். மத்தேயு 4:11 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து, ஐயா, உடனே தேவதூதர்கள் வந்து நம்முடைய கர்த்தருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இரண்டு கரங்களை உயர்த்தி செவியுங்கள். எங்கள் ராஜாவே, ஐயா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் ராஜாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் பிள்ளைகளை விட்டு, எங்கள் பிள்ளைகளை கர்ஜிக்கிற சிங்கம் போல் எப்படி விழுங்கலாம், எங்கே விழுங்கலாம், எதை கொண்டு விழுங்கலாம் என்று தந்திரமாய் சுற்றி திரிகிற பொல்லாத பிசாசின் வல்லமைகளில் இருந்து எங்கள் பிள்ளைகள் விலகி போகும்படியாய், தப்பித்து கடந்து செல்லும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, உடனே தேவதூதர்
தூதர்கள் வந்து என் தேவனே ஐயா எங்கள் இரட்சகரே உமக்கு பணிவிடை செய்ததாய் வாசிக்கிறோமே, அப்படியே எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் பணிவிடை செய்கிற பணிவிடை ஆவிகளை அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ சம்பக்கா சந்து ரூமக்கரதரபோ சம்புருபாரா சக்கராபோ துருமாதரபோ ருக்கபரா சந்து ருக்கபரதரபோ. ஐயா நாங்கள் பேசுகிற தூதர்கள் அறிந்து கொள்ளுகிற பாஷைகள், இந்த தூதர்கள் அறிந்து கொள்ளுகிற அந்நிய விசேஷித்த பாஷைகளினால் நவமான பாஷைகளினால் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தூதர்கள் கடந்து செல்லுவார்கள் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஓ தூதர்கள் பரிசுத்த தூதர்கள் கடந்து சென்று எங்கள் பிள்ளைகளுக்காய் பணிவிடை செய்யும்படியாய் யார் யார் கண்ணிகளிலும் கட்டுகளிலும் பிசாசின் தந்திரங்களிலும் அகப்படுகிற சூழ்நிலைகளில் அகப்பட்டு சிக்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை விடுவிக்கும்படியாய் அவர்களை விடுவிக்கும்படியாய் விடுதலையின் ஆவியாய் அக்னியின் ஆவியாய் ஆமென் பரிசுத்த ஆவியானவரின் தூதர்கள் கடந்து செல்லும்படியாய் ஓபா சுங்கு மக்கா சந்துரு கபரதரபோ சம்புருபாரா சந்துரு கபரதரபோ தரமா தரமோ துருமா சந்து குமரதரபோ. தூதர்கள் கடந்து செல்லட்டும் சுவாமி. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த தூதர்கள் ஓ லார்ட் அப்படியே சொல்லப்பட்டபடி ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள போகிறவர்களுக்கு பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் பரிசுத்த தூதர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாய் கொத்த தூதர்கள் மகா சந்துரு கவரதரபோ ஓ பரிசுத்த தூதர்கள் கடந்து செல்லும்படியாய் தேவ பிள்ளைகளை ஆமென் என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் அவர்களுக்கு பணிவிடை செய்யும்படியாய் தூதர்கள் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா சங்கீத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி ஐயா கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று எழுதப்பட்டபடியே என் இயேசுவின் நாமத்தினாலே என் தெய்வமே உமக்கு பயந்த பிள்ளைகள் ஐயா இரவும் பகலும் சில சமயங்களில் நடு ஜாமங்களில் எங்களோடு ஜெபிக்கிற ஆமென் ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக இப்பொழுதே ஆமென் உமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிற பரிசுத்த தூதர்கள் கடந்து செல்லும்படியாய் இந்த பிள்ளைகள் எங்கும் எதிலும் எந்த சிக்கலிலும் அகப்பட்டுக் கொள்ளாதபடி ஒரு தெய்வீக அனுக்கிரகம் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாகட்டும். தேங்க்யூ லார்ட். கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களுக்கு பயந்தவர்களை அவர்கள் அந்த பரிசுத்த தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி அவர்களை சுற்றிலும் பாளையம் இறங்கி எந்த ஓநாயும் எந்த விஷ ஜந்துக்களும் எந்த வேடன்களும் எந்த பொல்லாத வேட்டைக்காரன் போன்ற சூழ்ச்சியோடு வருகிற கொல்லவும் அழிக்கவும் நாசமாக்கவும் திருடவும் வருகிற எந்த பேலியாளின் மக்களும் எந்த பேலியாளின் மகனோ மகளோ என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு சென்று விடாதபடி ஒரு தெய்வீக பாதுகாப்பு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. சகபா சுந்து ரூமா கரதரபோ சகமாரா சந்து ரூபா கரபரா சந்து ரூபா ராபோ ரு சந்தா ராவா ரசக்கா பரதரபோ. தூதர்கள் கடந்து செல்லுகிறதற்காக நன்றி சுவாமி. எங்கே இவர்கள் பிள்ளைகள் அகப்பட்டிருக்கிறார்களோ ஆமென் ஆண்டவரே இவர்களுக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட கண்ணிகள் தெரிக்கிறதை காண்கிறோம் இப்பொழுதே. mighty and holy name of Jesus. நானும் என் அன்பு சகோதர சகோதரிகளுமாய் என் தெய்வமே நானும் என் உடன் பிறவா அன்பு சகோதர சகோதரிகளுமாய் ஆமென் ஆண்டவரே ஐயா உம்முடைய வார்த்தைகளின் படியே 2 பேர் சேர்ந்து நீங்கள் இந்த பூலோகத்திலே எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பூலோகத்திலும் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் என்று சொல்ல வார்த்தையின்படியே எவற்றை ரிலீஸ் பண்ணுகிறீர்களோ கட்டவிழ்க்கிறீர்களோ அவர்கள் பூலோகத்திலும் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்ட எங்கள் தேவனுடைய வார்த்தையின்படியே எங்கள் தேவனுடைய வார்த்தைகளின்படியே பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் உடைவதாக சங்கிலிகள் நொறுங்குவதாக. இப்பொழுதே சங்கிலிகள் தெரிக்கட்டும் கட்டுகள் நொறுங்கட்டும். எல்லா அந்தகார கண்ணிகளும் என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார கண்ணிகளும் என் இயேசுவின் நாமத்தினாலே நொறுங்கி போவதாக. ஷடபாக்கு மக்கரா சந்துரு கபரதரபோ ருபரா சந்துரு மாதரபோ துரு கபரா சந்தரகபோ. Thank you Lord. ஆமென் ஆண்டவரே. ஐயா அந்நிய
அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியம் பேசுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. என் தெய்வமே, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் லார்ட் மனிதனோடு பேசாமல், மனிதர்களோடு பேசாமல் தேவனோடு பேசுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே ஷம்முருமாரா கபரதரபோ துருமாரா ஷக்கபரதரபோ ஒருவாரா சந்துருமாதரபோ. ஐயா, நாங்களும் எங்கள் சகோதரிகளுமாய் இந்த பிள்ளைகள் எங்கே எங்கே அகப்பட்டிருக்கிறார்களோ, யாரிடம் அகப்பட்டிருக்கிறார்களோ, எந்த பொல்லாதவர்களிடம் அகப்பட்டிருக்கிறார்களோ, கண்ணிகள் தெரிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கட்டுகள் உடையட்டும். ஆமென். பாச கயிறுகள் போன்று போடப்பட்டிருக்கிற கயிறுகள், வஞ்சகமாய் செய்யப்பட்ட வசியங்கள், மருந்துகள் செயல்படாமற் போவதாக. மமா மாரா சந்த ரபக்கரபோ ருக்கபரா சுந்து ருக்கபரதரபோ ருக்கபரா சந்து ருக்கமரதரபோ. ஜீசஸ் மைட்டி நேம். எல்லா அந்தகார கண்ணிகளும் எல்லா பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் சிதறடிக்கப்படும்படியாய், பிள்ளைகளை சுற்றி வருகிற ஓநாய்கள் சிதறடிக்கப்படும்படியாய், பசு தோல் பூர்த்திய புலிகள் மமரா சந்துரு கபரதரபோ பசு தோல் பூர்த்திய புலிகளை போன்று பிள்ளைகளை நயவஞ்சகமாய் ஏமாற்ற சுற்றி திரிகிறவர்களுடைய முகத்திரைகள் கிளியட்டும், முகமூடிகள் கிளியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா பபாரா சும்புரு கபரதரபோ ஓரபரா சந்துரு கபரதரபோ ஐயா மமரா சுந்து ரூபதரபோ. ஆடுகளை போல அமைதியான பசுமையான பண்பான ஆடுகளை போன்று வேடமிட்டிருக்கிற ஓநாய்களின் நயவஞ்சகங்களின் முகங்கள் கிழிக்கப்படுவதாக, முகத்திரைகள் கிழிக்கப்படுவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே. ஃபாதர், the mighty and glorious name of Jesus. எல்லா அந்தகார கண்ணிகளும் உடையட்டும் இப்பொழுதே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் சுவாமி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த பிள்ளைகளை இந்த பிள்ளைகளால் இனியும் ஆமென், இது போன்ற எந்த சூழ்நிலைகளும் பிள்ளைகளை தாக்காதபடி, தொடாதபடி எங்கள் பிள்ளைகள் கேம்ஸ் என்றும் ஆமென், கேம்ஸ் என்றும் லார்ட் வீடியோக்களிலே வீடியோ கேம்ஸ் மற்றும் பல்வேறு காரியங்களிலே, செல்களிலே, சினிமா என்றும் தொடர் என்றும் பொல்லாத அருவருப்பான காரியங்களை பார்க்கிற விஷயங்களிலும் எல்லாவற்றிலும் இருந்து பிள்ளைகள் விடுதலை அடையும்படியாய் என் தெய்வமே, உம்முடைய அனுக்கிரகம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஐயா, அவர்கள் செய்கிற காரியங்கள் தவறு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள செய்வீராக. முகமுடிகள் கிளியட்டும் ராஜா. என் தெய்வமே, உம்முடைய அனுக்கிரகம் இறங்கி வரட்டும். பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் ஒரு மா சுந்துரு கவரா சந்துரு கவரதரபு சகமரதரபு துருபதரபு கமரா சந்துரு கவரதரபு. பொல்லாதவர்களின் சேனைகளை நிர்மூலமாக்கும்படியாய் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை கடந்து செல்லுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சங்கீதம் 103:20 சொல்லப்பட்டிருக்கிறபடி, கர்த்தாவே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே கடந்து செல்லுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவர்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் கடந்து செல்லுவீர்களாக. கண்டம் விட்டு கண்டம் செல்லும்படியாய் ஆமென். கண்டம் விட்டு கண்டம், நாடுகள் விட்டு நாடு, தெருக்கள் விட்டு தெரு, வீடுகள் விட்டு வீடுகளுக்கு ஆமென், பட்டணங்கள் விட்டு பட்டணங்களுக்கு கடந்து செல்லுகிற ராக்கெட்டுகளை போன்று ஆமென், மிசைல்களை போன்று, ஏவுகணைகளை போன்று கடந்து செல்லுவீர்களாக. மகா சந்துரு கபரதரபோ சம்பு குமாரதரபோ துருக்கபர சந்துரு கபரதரபோ சரபா சும்பு ருக்கபர சந்துரு கபரதரபோ. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் அனுப்புகிற கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் அனுப்புகிற தேவனுடைய வார்த்தையை, வசனங்களை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற மாராபோ சக்காராபோ பலத்த சௌரியவான்களாகிய வல்லமை உள்ள அவருடைய தூதர்களே மாக்காராபாரா சந்தாராபோ துருவாதாரோ. ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளை கர்த்தருடைய தூதர்கள் சூழப்பாளையம் இறங்கி பாதுகாத்து விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மரா சந்துரு கபரதரவோ. தேவ தூதர்களே வந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யும்படியாய், பணிவிடை ஆவிகளாய் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். மரா சந்தர கபோ ஒரு பரா சந்துருபா. எங்கள் தெய்வமே, ஐயா, மனுஷகுமாரன்
அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், தூதர்களை அனுப்புவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், அவர்கள் பிள்ளைகளுக்காய் தேவ தூதர்கள் அனுப்பப்படும்படியாய், வல்லமையான தேவ தூதர்கள் கடந்து செல்லும்படியாய், என் தெய்வமே உம்முடைய வார்த்தையின்படி வசனத்தின்படி செய்ய காத்திருக்கிற வல்லமையான சௌரியவான்கள் என்று சொல்லப்படுகிற அற்புதமான தூதர்கள் கடந்து சென்று பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். O Lord, in the mighty and glorious name of Jesus, எல்லா அந்தகார கட்டுகளும் உடையும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் நல்ல தெய்வமே, ஐயா, எப்படி அந்த பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்த பொழுது, ஐயா, அவன் மறுநாள் காலையிலே ஓ லார்ட் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும்படியாய் அடைக்கப்பட்டிருந்த பொழுது, எப்படி உடன் தானே தேவதூதன் அந்த நடு ராத்திரியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாய், பூமி மிகவும் அதிரும்படியாய், ஓ லார்ட் எப்படி ஒரு தூதன் வந்து அங்கே இறங்கினானோ, ஓ எப்படி அந்த தூதன் இறங்கிய அந்த பொழுதிலே கதவுகள் எல்லாம் திறவுண்டதோ, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போனதோ, அப்படியே எங்கள் பிள்ளைகள் எங்கே எங்கே அகப்பட்டிருக்கிறார்களோ, என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகள் எந்த வாதை, நோய், துன்பங்கள், வியாதிகள், ஒருவேளை பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் யாரோ செய்த வஞ்சனைகள், பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திரங்கள், சூனியங்கள், பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட கையெழுத்துகள், பிள்ளைகளுக்கு விரோதமாய் அநியாயமாய் சொல்லப்பட்ட சாபங்கள், வன்கண்கள், பொறாமைகள், அவைகள் எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளுக்கு விரோதமாய் என்ன காரியங்கள் செய்யப்பட்டதோ, என் தெய்வமே, ஐயா, அன்று அப்போஸ்தலர் 16 நாங்கள் வாசிக்கிறது போலவே சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக, ஓ பூமி மிகவும் அதிரும்படியாய், ஓ தேவ தூதன் வந்து அங்கே இறங்கினது போலவே, ஓ லார்ட் உடன் தானே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போனது போலவே, என் தெய்வமே, இப்பொழுதே எங்கள் பிள்ளைகளுக்காய் எங்கோ சிறையிருப்பில் இருக்கிறது போல் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், அவர்கள் பிள்ளைகளுக்காய் ஒரு அற்புதமான தூதன் மமாரா சுந்துரு கபரதரபு சக்கரமு துருமக்கரதரபு ஓ ரமாரா சந்துரு கபரதரபு, ஒரு பரலோக அக்கினி இறங்கட்டும் ராஜா. ஓ சடுதியிலே அங்கே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஓ சடுதியிலே ஓ லார்ட் பொல்லாதவர்கள் பண்ணின அஸ்திபாரங்கள், பிள்ளைகளுக்கு விரோதமாய் கட்டப்பட்ட பாச கயிறுகள், ஓ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அரண்கள், மமா ரா ரா சுக்குமரதரவோ, பெற்ற தகப்பன் தாயோடு பேச விடாதபடி, பெற்ற தகப்பன் தாய்களை மறந்து விடும்படியாய், பெற்ற தாய்கள் தகப்பனுக்கு விரோதமாய் எழும்பும்படியாய், ஓ பெற்ற தாய்கள் தகப்பன் செய்த நல்ல காரியங்களை ஓ ரபா சந்துரு கபா பாரூட்டி சீராட்டி, ஓ சுமந்து 10 மாதம் சுமந்து பெற்ற பெற்றோரை மறந்துவிட்டு நொடி பொழுதில் மறந்துவிட்டு போகும்படியாய், அவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட பிள்ளைகளுக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் விரோதமாய் செய்யப்பட்ட கட்டப்பட்ட அரண்கள் எல்லாம் நிர்மூலமாகும்படியாய், காபா காரா சந்துரு கபரதரபோ எரிபாரு சந்துருமா ஏரி காபு சந்துரு கமரதரபோ ஏரி குமுரு சந்தரபோ. லார்ட், நாங்கள் ஒரு சேர ஜெபிக்கிறோம். வல்லமையான தேவ தூதர்கள், வல்லமையான தேவ வல்லமை இறங்கட்டும் சுவாமி. எங்கே சிறையிருப்பில் இருக்கிறார்களோ, எந்த சண்டாளர்கள் கையிலே அகப்பட்டு, எந்த கொடியவர்கள் கையிலே அகப்பட்டு, எந்த பேலியாளின் பிள்ளைகளோடு அகப்பட்டு சிக்கி கிடக்கிறார்களோ, அங்கே இருந்து சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது போல பூமி மிகவும் அதிரத்தக்கதாய் என் தெய்வமே கதவுகள் திறக்கட்டும். பிள்ளைகள் தப்பி வரட்டும் சுவாமி. ஓ கட்டுகள் எல்லாம் கலந்து போகட்டும். பிள்ளைகள் தப்பி வரட்டும் சுவாமி. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் நல்ல தெய்வமே, நன்றியோடு 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 உம்மை நோக்கி பார்க்கிறோம். Lord, you are the great and mighty God. You are the wonderful God. Now in the mighty and glorious name of Jesus, எல்லா அந்தகார கண்ணிகளும் கட்டுகளும் என் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே
நொறுங்கி போகட்டும். In the mighty name of Jesus. பயப்படாதிருங்கள், ஏமா பயப்படாதிருங்கள். என் அன்பு சகோதரியே சகோதரியனே பயப்படாதிருங்கள். ஓ glory to the Lamb of God. ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஓ mighty and glorious name of Jesus. இப்பொழுதே கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுகிற ஆமென் ஆண்டவரே, எங்கோ அகப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காய், எங்கோ சிக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தாவே நீர் உம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுகிற மேலான பாக்கியங்கள் ஸ்லாக்கியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன். ஐயா உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா படிக்க சென்ற பிள்ளைகள், வேலைக்கு சென்ற பிள்ளைகள், திருமணமாகி சென்ற பிள்ளைகள், ஆமென் ஆண்டவரே, இன்னும் பல்வேறு காரியங்களுக்காய் கடந்து சென்றிருக்கிற பிள்ளைகள் எங்கே எங்கே இருந்தாலும் நீர் அவர்களை பாதுகாத்து நடத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதே அங்கே இந்த ஜப வேளையிலே அங்கே ஒரு விடுதலை உண்டாகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த பொல்லாதவர்களின் கட்டுகளில் இருந்து, அந்த சங்கிலிகளில் இருந்து, ஆமென், அந்த சிறை இருப்புகளில் இருந்து எங்கள் பிள்ளைகள் விடுவிக்கப்படுகிறதற்காய், விடுபட்டு கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இப்பொழுதே அந்த மகிமையான காரியங்களை கர்த்தர் எங்களுக்காய் செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அப்பா இந்த வேளையிலும் ஜெப வேளையிலே வந்திருக்கிற கலந்து கொண்டிருக்கிற வார பிள்ளைகளும் வெட்கப்பட்டு போக கூடாது சுவாமி. இவர்கள் ஒரு நாளும் உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள், ஆமென், இவர்கள் பிள்ளைகளால் அல்லது இவர்களுடைய பிள்ளைகளின் காரியங்களினால், இவர்கள் பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட சில நெருக்கடிகளினால் இவர்கள் எப்பொழுதும் ஒருபொழுதும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி, ஒருவேளை யார் யார் ஓ லார்ட் எங்கே சிக்கி இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையோடு என் அன்பு தேவ பிள்ளைகள் அவர்கள் வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையான பலன் உம்முடைய வார்த்தையின்படியே கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன். ஐயா இந்த செய்தியை அநேகருக்கு சிரத்தையோடு அநேக பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளை போன்று, ஊரார் பிள்ளைகளும் தங்கள் பிள்ளைகளை போன்று தங்கள் சகோதர சகோதரிகளின் நண்பர்களின் பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுகிற, அநேகருக்கு இந்த செய்தியை அனுப்புகிற, தெரிவிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளின் விரல்களின் கிரியைகளை, கையின் பிரயாசங்களை தெய்வம் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க கரத்திலே முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா இந்த மலேசியாவிலே கர்த்தர் இன்னும் தொடர்ந்து செய்து வருகிற மகிமையான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆமென். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். தொடர்ந்து செல்ல வேண்டிய என் தெய்வமே, சவுத் கொரியா, தென் கொரியா தேசத்திலே ஒரு மாபெரும் மாற்றத்தை, மாபெரும் மறுமலர்ச்சியை, ஆமென், உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்ன எங்கள் கர்த்தருடைய திருவாக்கின்படி, திருக்கட்டளையின்படி கடந்து சென்றிருக்கிற எங்களுக்காய், ஆமென், தொடர்ந்து ராதாபுரம் மற்றும் திசையன் விளை, சாத்தான்குளம் மற்றும் ஊரம்பு என்கிற களியக்காய் விளை பக்கத்தில் உள்ள பகுதியில் நடக்க போகிற, அதற்காக ஆயத்தமாகிற கூட்டங்களுக்காக என் அன்பு சகோதர சகோதரிகளோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படவும், ஐயா திரளான ஜனங்கள் கர்த்தர் பக்கமாய் திரும்பவும், இந்த இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர் என்று அறிந்து கொள்ளவும், அதற்காக ஜெபிக்கிற எல்லா பண தேவைகளும் சந்திக்கப்படும்படியாய் ஜெபிக்கிற கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதற்கு இருக்கிற எல்லா மிரட்டல்களிலும் இருந்து, எல்லா ஆபத்துகளிலும் இருந்து தப்பித்து காரியங்கள் செம்மையாய் நடக்கும்படியாய் கர்த்தருடைய அனுக்கிரகம் ஓலார் இதிலே முன் நிற்கிற ஒவ்வொரு பேரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய், தேவ தூதர்களின் சகாயம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நூறத்தனையான பலனை கர்த்தர் கொடுக்கும்படியாய் உங்களுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளை எந்த பிசாசின் கண்ணிகளும் சங்கிலிகளும் கட்டி வைத்திருக்க முடியாது.
அதை பாதுகாக்க இப்பொழுதே நம்புங்கள், விசுவாசியுங்கள், விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள், தைரியமாயிருங்கள். அதற்காக தேவ தூதர்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள். பயங்கரமான ராக்கெட்டுகளும் மிசைல்களும் ஏவுகணைகளும் பாருங்க, அது ஒரு இடம் இருந்து அனுப்பும் பொழுது அது புறப்பட்டு சென்று எந்த இலக்கை, எந்த ஊர்ல, எந்த தெருவில், எந்த வீட்டில், எந்த பில்டிங்ல, எந்த பெட்ரூம்ல அங்க படுத்திருக்கிற யாரை தொட வேண்டுமோ அவர்களை தொட்டு அழிக்கிறது. இந்த நாட்களிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, மறந்து விடாதிருங்கள். நாம் ஜெபிக்கிற இந்த மகிமையான வல்லமையான ஜெபங்கள் நிச்சயமாய் அப்படியே கடந்து சென்று அதை காட்டிலும் 1000 மடங்கு வல்லமையாய், நிச்சயமாய், அழகாய், குறி தப்பாமல் கடந்து சென்று பிள்ளைகளையும் குடும்பத்தையும் சிக்கி இருக்கிறவர்களையும் பாதுகாக்கும் என்பதிலே எள்ளளவேனும் சந்தேகம் இல்லை. விசுவாசத்தோடு தொடர்ந்து இந்த 40 நாள் ஜபங்களிலே உறுதியாய் தரித்திருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.